அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். 5. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். 6. சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களில் இந்த நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றேன். அருமையானவர்களே, தவசு காலம் அல்லது லெந்து காலம் இவைகளை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு சந்தித்து வருகிற காலம் தவசு காலம் அல்லது ஆங்கிலத்திலே லெந்து காலம் என்று சொல்வார்கள். திருச்சபையினுடைய அந்த கால அட்டவணையிலே தவசு காலம் என்பது மிக முக்கியமான ஒரு காலமாகும். இந்த காலத்திலே மக்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தங்களுடைய வாழ்விலே தற்பரிசோதனையிலும் அதிகமாக நாட்களை செலவழித்து தங்களை புதுப்பிக்கிற ஒரு காலமாக இது கருதப்படுகிறது. அந்த விதமான வாழ்க்கைக்கு அறைகூவலாக அழைக்கப்படுகிற ஒரு காலம்தான் தவசு காலம் அல்லது லெந்து காலமாகும். ஆகவே 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 5-6 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன் என்று பவுலடிகளார் சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வை அலசி பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நேராக அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை அன்போடு அழைக்கிறார். அருமையானவர்களே, லெந்து காலம் என்பது உண்மையாகவே நம்முடைய கால அட்டவணையிலே வருகிற வசந்த காலத்திற்கு அதை ஒப்பிடலாம். லெந்து காலம் என்பது பழைய நாட்களிலே 40 நாட்களாக அது கருதப்பட்டது. முதலாவதாக அது 40 நாளாக அல்ல, ஆதி காலத்திலே 40 மணி நேரமாக அது கருதப்பட்டது. பிறகு அது 3ஆம் நூற்றாண்டிலே அது அந்த லெந்து காலமானது 6 நாட்களாக அது மாற்றி திருத்தி அமைக்கப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் இந்த லெந்து காலமானது திருச்சபையினுடைய சரித்திர அல்லது அந்த அளவின் அடிப்படையிலே 40 நாளாக அது மாற்றி அமைக்கப்பட்டது. ஆகவே சாம்பர் புதன்கிழமையிலிருந்து ஈஸ்டர் என்று சொல்கிற உயிர்த்தெழுந்த பண்டிகை நாள் வரையில் உள்ள அந்த நாட்களை நாம் லெந்து காலம் என்று அழைக்கிறோம். ஆகவே ஈஸ்டருக்கு முந்தி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து நாம் கணக்கிடும் பொழுது அங்கு 40 நாட்கள் அங்கு வந்து விடுகின்றன. அருமையானவர்களே, இந்த தவசு காலம் அல்ல லெந்து காலம் என்பது ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு வசந்த காலம் என்று சொல்லலாம். இந்த தவசு காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது லெந்து காலத்திலே என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாரம்பரியமான ஒரு பழக்கம் என்ன? லெந்து காலத்திலே சிலதை சாப்பிட மாட்டார்கள், சிலதை சூட மாட்டார்கள், சிலதை அணிந்து கொள்ள மாட்டார்கள். லெந்து காலத்திலே ஒழுங்காக தேவாலயத்துக்கு செல்வார்கள். ஆகவே லெந்து காலத்திற்கென்று விசேஷித்த காணிக்கை உண்டில் பெட்டிகளை கூட அநேக சபைகளிலே அங்கே கொடுக்கிற ஒரு பழக்கங்கள் காணப்படுகிறது. பல சபைகளிலே லெந்து காலத்திலே விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டங்களை உருவாக்கி மக்களை ஆன்மீகத்துக்கு நேராக தட்டி எழுப்புகிற
நன்றாக அர்ப்பணித்த பல போதகர்களையும் நான் கண்டு ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்தியிருக்கிறேன். ஆகவே லெந்து காலம் மிக முக்கியமான ஒரு காலமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த லெந்து காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அல்ல லெந்து காலத்தினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கொரிந்திய நிருபத்திலே பவுலடிகளார் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது, உங்களோடு ஆண்டவர் இருக்கிறாரா, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறாரா, உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பாருங்கள் அல்லது சோதித்து அறிந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் அன்போடு அறைகூவல் விடுக்கிறதை நாம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்க கேட்டோம். லெந்து காலம் என்பது முதலாவதாக இந்த லெந்து காலம் ஆயத்தமாக்குகிற ஒரு காலமாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய திருப்பணியை அவர் தொடங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் வனாந்தரத்திலே உபவாசித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஆகவே தன் திருப்பணிக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் தனக்கு ஆயத்தம் பண்ணின அருமையான அந்த திருப்பணிக்கு முன்பாக ஆயத்தத்துக்கு அடிகோலாக அவர் 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர் உபவாசித்து ஜெபித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே உண்மையாகவே இந்த கருத்தின் அடிப்படையில் வைத்தால் லெந்து காலம் ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலம். அருமையானவர்களே, உங்களை ஆண்டவருக்கென்றும் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலமாக காணப்படுகிறது. ஆகவே தான் இந்த லெந்து காலத்திலே நாம் மிகுந்த விதமாக ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய எதிர்கால திருப்பணிக்கு அல்ல எதிர்காலத்தினுடைய ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 28 33 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒருவன் கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக அவன் உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவன் யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்பாக அவன் உட்கார்ந்து அதற்குரிய பலன் தனக்கு இருக்கிறதா என்பதை கணக்கு பார்க்க கடவன் என்று சொன்னார். அதே போல ஆண்டவருடைய சீடத்துவ வாழ்க்கையில வாழ விரும்புகிறவர்கள் தங்களுடைய வாழ்வை உட்கார்ந்து ஆராய்ந்து அந்த காரியத்துக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுகிற ஒரு நிலைக்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே லெந்து காலம் என்பது ஆன்மீகத்திற்கும் ஆன்மீக திருப்பணிக்கும் ஆன்மீக காரியங்களுக்கும் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலமாயிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிகளே, சத்திய வசனத்தை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆகவே ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். ஆகவே உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலமாக இந்த லெந்து காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள அன்போடு அழைக்கிறோம். இரண்டாவதாக, இந்த லெந்து காலம் என்பது உண்மையாகவே த டைம் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லலாம். அதாவது வாழ்க்கையிலே ஒழுங்கும் கரமாக அதை நம்மை சரிபடுத்துகிற ஒரு காலமாகும். எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவராகிய அவரை நோக்கி ஓட வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்விலே நாம் யாரை நோக்கி ஓட வேண்டும், எப்படி ஓட வேண்டும், என்ன விதமாய் ஓட வேண்டும் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் இங்கே 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வாக்கியங்களில் சொல்கிறார். ஆகவே மனிதர்களை நோக்கி அல்ல, போதகர்களை நோக்கி அல்ல, அல்லது வரம் பெற்ற ஊழியர்களை நோக்கி அல்ல, அல்லது அற்புத அடையாளங்களை செய்து வருகிற அந்த கூட்டங்களை நோக்கி அல்ல. அவர்களை நாம் நேசிக்கலாம், ஆனால் அவர்களை நோக்கி ஓடுகிறது கிறிஸ்தவ ஓட்டம் அல்ல. நம்மை அழைத்து நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக உயிர்த்தெழுந்த அந்த இரட்சகராகிய அவரை நோக்கி ஓட வேண்டும். அது மாத்திரமா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். அதாவது ஓட்டப்பந்தயத்திலே பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு என்று ஒரு ட்ராக் வைத்திருப்பார்கள். அந்த இடத்திலே ஓடுவார்கள். அந்த இடத்தை விட்டு அடுத்த ட்ராக்குக்கு அவர்கள் ஓடும் பொழுது அவர்கள் தகுதி இழப்பார்கள். அப்படியானால் ஆண்டவரை நோக்கி நமக்கு கொடுத்த அழைப்பிலே, நமக்கு கொடுத்த பலத்திலே, அந்த அழைப்பிலே அவரை நோக்கி பொறுமையோடு ஓட அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்திலே பவுலடிகளார் ஓட்ட பந்தயத்தை குறித்து அவர் எழுதும் பொழுது,
ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற தான் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி அவர் கீழ்ப்படுத்துகிற அந்த நிலையை அவர் எழுதுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே லெந்து காலம் என்பது கர்த்தருக்குள் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலம். லெந்து காலம் என்பது நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒழுங்குபடுத்துகிற, இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் த டைம் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லலாம். ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒழுங்குபடுத்தி சீராக்குகிற ஒரு காலம் லெந்து காலமாகும். ஆகவே ஜெப வாழ்க்கையிலே முறிந்து காணப்பட்டிருக்கலாம், அல்லது ஆன்மீக வாழ்க்கையிலே தடுமாறி காணப்பட்டிருக்கலாம், அல்லது தேவனுடைய கிருபையை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். இவைகளெல்லாம் சரிபடுத்தி ஒழுங்குபடுத்தி அல்லது நம்மை நிலைப்படுத்துகிற ஒரு காலமாக இந்த காலத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக, இந்த லெந்து காலம் என்பது ஜெபத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காலமாகும். அதாவது உண்மையாகவே இந்த லெந்து காலத்திலே மக்கள் தங்கள் ஜெப வாழ்க்கையை அதிகமாய் புதுப்பிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எவ்வாறு 40 நாட்கள் வனாந்தரத்திலே உபவாசித்து ஜெபித்தாரோ, அதே போல இந்த லெந்து காலத்திலே மக்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறதிலும் உபவாசிக்கிறதிலும் அதிகமாக தங்கள் நேரத்தை காலத்தை செலவிட அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் 14வது வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஆண்டவருடைய முகத்தை அவர்கள் தேடுவார்களானால் உண்மையாகவே ஆண்டவர் தேசத்திற்கு சேமத்தை வருவிப்பார் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவரை தேடுவதற்காக குறிக்கப்பட்ட ஒரு காலம் லெந்து காலம். இப்படி சொல்வதனாலே லெந்து காலத்தில் மாத்திரம் ஜெபித்தால் போதும், மற்ற நாட்களிலே தூங்கி இளைப்பாற வேண்டும் என்று பொருள் அல்ல. லெந்து காலத்திலே நம்முடைய அருந்து போன ஜெப வாழ்க்கையை நாம் சரிபட வேண்டும். பிசுகி போன நம்முடைய முழங்கால்களை சரிபட வேண்டும். ஆகவே ஆண்டவருக்குள் நம்முடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் மணிக்கணக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். ஒரு காலத்திலே ஜெபத்திலே மக்களோடு சேர்ந்து காத்திருந்து ஜெபித்தீர்கள். ஒரு காலத்திலே உங்களுடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபங்கள் இருந்தது. எங்கு பிரயாணம் பண்ணினாலும் எதை செய்தாலும் ஜெபம் பண்ணாமல் செய்ய மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஜெபம் என்பது அநேகருக்கு இப்போது மருந்தாய் மாறிவிட்டது. ஆகவே மருந்தை எப்போதும் பயன்படுத்த மாட்டார்கள். வியாதி வரும்போதுதானே பயன்படுத்துவார்கள். அதே போல அநேகருக்கு பிரச்சனை வரும்போது தான் ஜெபம் என்கிற அந்த ஆயுதத்தை எடுக்கிறார்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயிருள்ள மனிதன் சுவாசிப்பான். சுவாசிக்க வேண்டுமென்று அவனை யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை அல்லது கட்டளை கொடுப்பதில்லை. அவன் உயிர் உள்ளவனாய் இருப்பான் என்றால் கட்டாயம் அவன் சுவாசிப்பான். ஆகவே ஆண்டவருக்குள் வாழுகிற உண்மையான அடியான் உண்மையாகவே அவன் ஜெபத்திலே தரித்திருப்பான், ஜெப சிந்தையிலே நிறைந்திருப்பான், ஜெபத்திலே நம்பிக்கை வைப்பான், ஆண்டவரோடு உள்ள உறவிலே அவன் புதுப்பித்துக் கொள்வான். ஆகவேதான் லெந்து காலம் என்பது நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலம். லெந்து காலம் என்பது உண்மையாகவே நம்மை ஒழுங்குபடுத்துகிற காலம். லெந்து காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே நம்மை தரிப்பிக்கும்படியாக அதிலே முன்னேறி செல்கிற ஒரு காலமாகும். 4வதாக, இந்த லெந்து காலம் என்பது ஆன்மீக புதுப்பித்தலின் காலம். வேத வசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒளிந்து போய்விட்டன. அப்படியானால் ஆன்மீகத்திலே நன்றாக ஓட ஆரம்பித்த அநேகர் இடையிலே அவர்கள் திசை மாறி தடுமாறி விழுந்து போன ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் இந்த லெந்து காலத்திலே பின்வாங்கி போனவர்கள், மறுதலித்தவர்கள், ஆண்டவரை தூஷித்தவர்கள், ஆண்டவருடைய உறவு வேண்டாம் என்று கசந்து போனவர்கள், அல்லது ஆண்டவருடைய வரங்களையும் வல்லமைகளையும் விற்று போட்ட அநேகர் தங்கள் வாழ்க்கையை புதுப்பிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காலம்தான் இந்த லெந்து காலம். இந்த லெந்து காலத்திலே நீங்கள் எதிலே விழுந்தீர்கள்? என்ன காரியத்திலே தடுமாறினீர்கள்? ஆதிகால அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து அதை சரி பண்ணுவதற்காக
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காலம்தான் இந்த லெந்து காலம். ஆகவே இந்த லெந்து காலத்திலே நம்முடைய வாழ்வின் ஆன்மீகத்தை புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம். புதுப்பித்தலிலே நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். புதுப்பித்தலிலே நீங்கள் முன்னேறுவீர்கள் என்றால் இந்த லெந்து காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே நான் முதலாவது சொன்னேன், லெந்து காலம் ஆயத்தப்படுத்துகிற காலம், லெந்து காலம் நம்மை ஒழுங்குபடுத்துகிற காலம், லெந்து காலம் ஜெபத்திலே தரிப்பிக்கிற ஒரு காலம், லெந்து காலம் ஆன்மீகத்தை புதுப்பிக்கிற ஒரு காலம், லெந்து காலம் இன்னொரு காலமாக நான் கருதுகிறேன். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவரின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு காலம், ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை மக்களுக்கு சொல்லுகிற காலம் அல்லது அறிவிக்கிற காலம். இன்றைக்கு அநேகர் லெந்து காலத்தில் பாடல் பாடுகிறார்கள், கூட்டங்களை நடத்துகிறார்கள், கூட்டங்களில் செய்தியை கேட்கிறார்கள், அல்லது ஆன்மீக வரங்களையும் வல்லமைகளையும் அனுபவிக்கிறார்கள், அதோடு நின்று விடுகிறார்கள். ஆண்டவரை அறிந்து கொண்ட முதல் நூற்றாண்டு திருச்சபையார் யாரும் ஆண்டவரை அறிவிக்காமல் இருந்ததில்லை. ஆண்டவரை அறிந்தவர்கள் தானாகவே அறிவித்தார்கள். அப்படியானால் இந்த லெந்து காலத்திலே ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை, ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை, ஆண்டவரை நாம் புரிந்து கொண்ட தன்மையை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற அந்த விதங்களை அல்லது வழிகளை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த காரியங்களை, நம்முடைய நெருக்கங்கள், பாடுகள், இவைகளிலே தேவன் நம்மை தாங்குகிற அந்த காரியங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காலம் லெந்து காலம். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பரம்பேறும்போது சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ ஜாதிகளுக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் இந்த லெந்து காலத்திலே உங்களையே பலப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து விடாதிருங்கள். மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள், மற்றவர்களை புதுப்பித்தலுக்கு நேராக வழிநடத்துங்கள், மற்றவர்களை ஜெபத்திலே தாங்குங்கள், மற்றவர்களை வாழ்விலே ஒழுங்குபடுத்துகிற காரியங்களிலே தேவ ஒத்தாசையோடு செயல்படுங்கள். அப்படி செயல்படும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த லெந்து காலத்தை உங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவார், உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவார். நீங்கள் எந்த சபையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சபைக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவார், இந்த தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆகவே இந்த லெந்து காலத்தை பயனுள்ள காலமாய் மாற்ற ஆண்டவர் நமக்கு அருளும் வல்லமையும் தருவாராக. பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல லெந்து காலம், தவுசு காலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலத்திலே எங்களை ஆயத்தப்படுத்துகிற காரியத்திலும், எங்களை ஒழுங்குபடுத்துகிற காரியத்திலும், எங்களுடைய ஜெப வாழ்விலே ஆண்டவரே வளருகிற காரியத்திலும், எங்கள் ஆன்மீகத்தின் புதுப்பித்தலின் காரியத்திலும், மற்றவர்களுக்கு எங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த காரியத்திலும் வளர ஆண்டவரே உயர எங்களை ஆசீர்வதியும். அதற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த தீர்மானம் செய்து கொண்டிருக்கிற அல்லது அந்த தீர்மானத்திலே ஆண்டவரை செயல்பட தீர்மானித்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒரு குறைவில்லாமல் அவர்களை நடத்தும். லெந்து காலத்திலே புதுப்பிக்கப்பட்ட மக்களாக அவர்கள் பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.